இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்ல ஒண்ணு நம்மளுடைய வறுமைங்கிறது. அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. தாய் மாணவர் திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் தமிழ்நாட்டில் வறுமை இல்லா தமிழ்நாடு அப்படின்னு முன்னாடி பார்த்த மாதிரி குடிசை இல்லா தமிழ்நாடு மாதிரி வறுமை இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இதை நம்ம இதோட ரிலேட் பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நிதி ஆயோக் பல்பரிமாண வறுமை குறியீடு 2023ஆம் ஆண்டுக்கான குறியீட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த குறியீட்டில் தமிழ்நாடோட இடம் பார்த்தீங்கன்னா 3வது இடம். குறிப்பா முதலிடம் கேரளாவும், 2ஆம் இடம் கோவாவும், 3ஆம் இடம் தமிழ்நாடும் வகிக்கிறது. அதுல பெரிய மாநிலங்கள் பட்டியல தமிழ்நாடு முதலிடம்ல இருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் தமிழ்நாட்டில் வறுமையோட அளவை இன்னும் படிப்படியா குறைக்கணும், வறுமையே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும், சமத்துவ நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கியிருக்க ஒரு முக்கியமான திட்டம்